ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கிராமத்தை தேடி நம்ம போகக்கூடிய ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவகங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிராமத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற தலைப்பாகவே நான் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரியான கிராமங்கள்லாம் கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும். அது ஒவ்வொன்றும் யூனிக்கான இந்த மாதிரியான கிராமத்தை தேடி நான் பயணிக்கும் போது நான் ஒரு புதுவிதமான ஆர்வத்தோடு தான் என்னுடைய பயணத்தை தொடர்றேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம வீடியோவை அப்படி தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த கிராமத்துக்கும் நான் பயணத்தை செய்கிறேன். இந்த கிராமத்தில் என்ன அப்படி புதுசாக இருக்குது அப்படின்னா, இந்த காலத்தில் சொத்துக்களுக்காக பல பிரச்சனை நடக்குது. ஆனால் இந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் சொத்துக்களை பிரிச்சுக்க மாட்டாங்க. கை காட்டுற இடத்துல அவங்களுடைய இடங்களை நிர்ணயித்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் கொண்ட மக்களும், அதே மாதிரி வரதட்சணைக்காக பல இடங்களில் பல பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இந்த ஊரில் வெறும் ₹1 கொடுத்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் கொண்ட, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்காலத்த பழக்க வழக்கங்கள் அப்படியே மாற்றம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு கிராமத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாகவும் யூனிக்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோடு தான் இந்த வீடியோ நம்ம மூவ் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மக்கள்கிட்ட பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஒத்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கிராமத்தை நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வீடு நம்ம முழுசாக பெருசாக பார்த்தோம். இது சாதாரணமாக ஒரு தோட்டத்துக்கு சொந்தமான ஒரு வீடாக இருக்கும். நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் கடக்க வேண்டியதாக இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். வித்தியாசமான கிராமங்களை தேடி போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடுகள் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்களாம் பழங்காலத்து ஸ்டைலிருந்து மாறி இருப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, வெளியே பார்க்கும்போது பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னும் நம்ம எதிர்பார்த்தது அப்படியே கடைபிடிக்கிறது ஆச்சரியமான ஒரு தகவல் தான். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இந்த ஊருக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் முன்னாடி இருந்ததுங்க, இப்போல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் பயணம் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம ரொம்ப பயந்துகிட்டே தான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போவோம். இன்னும் அப்படியே இருக்கணும் அந்த கிராம மக்கள் அப்படின்னு நினச்சிட்டே வருவோம். அதே மாதிரி தான் இந்த ஊரும் நமக்கு கிடச்சிது. பழமை மாறாத தொங்கட்டி பாட்டியிலிருந்து இந்த மாதிரியான மில்லில் கொடுத்து பொடிக்கிறது, அரைக்கிறது எதுவும் இல்லாமல் ரோட்டில் போட்டு இந்த மாதிரியான தானியங்களை பிரித்து எடுக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான காட்சிகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தை ஏற்படுத்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. இப்போ நம்ம பார்த்த காட்சிகளை விட இந்த ஊரினுடைய சிறப்பான விஷயங்கள் தான் நம்ம ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவலை தரப்போகுது. வீடுகள் மட்டும்தான் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் இன்னும் அவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய அந்த கிராமத்தை பற்றியும், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவலை அவங்களுடைய வாயால் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வில்வக்கனி. முதல் நாடு ஒத்த வீடு. ஒத்த வீடுன்னு வர்றது காரணம், முதல் நாட்டில் பெரிய ஊர் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் ஐயாக்கம்மார் எல்லாருமே அங்கே இருந்திருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் கால்ராங்கிறது ஒரு இது ஏற்பட்டிருக்கு. 2 ஐயாக்கம்மார் இங்கே இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. பனையத்தேவர் ஐயாவும் கற்பனை தேவர் ஐயாவும் இங்கே வந்துடுறாங்க. அவங்க பிள்ளையதே அந்த ஒத்த வீடு கிராமத்து இங்கே இருக்கிறது. ஒத்த வீடுங்கிற ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்க பேர பக்கம் அந்த மாதிரி. ஆமாம், பேரமாருங்க, மக்கமாரு, பேரமாருங்க, பேத்திமாருங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிராமமா நீங்கள் உருவாக்கிட்டோம். ஆனால் அந்த ஊரை முதல் நாடை சேர்ந்ததே அந்த ஒத்த வீடு. இந்த ஊரினுடைய ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது உங்கள் வாயாலே சொன்னால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாளையில் ஐயாக்கம்மாருங்க உள்ள நாளையில் இப்போ பரிசம்னு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா அது நிச்சயதார்த்தம் பண்ண போவாங்க. போகும்போது அந்த ₹1 வச்சு பரிசம் போடுவாங்க. நகை எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும். இப்போ பரிசத்தை போட்டு பொண்ணை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ மாப்பிள்ளையுடைய அப்பா இருக்காங்கள்ல, அப்பா கூட பிறந்த பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க மாப்பிள்ளைக்கு அத்தை முறை வேணும். அந்த அத்தை அத்தை வீட்டில் பொண்ணுங்க இருந்தால் என் பொண்ணாதையும் கெட்டணும், எங்கிட்ட பொண்ணு இருக்கும்போது எங்கள் பொண்ணாத்தையும் கெட்டணும், நீங்கள் வெளியில் போய் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிடிமானம். அவங்க எங்களுக்கு மாப்பிள்ளைக்காரவங்க முறப்பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், எங்கள் பொண்ணாதான் கெட்டணும், எங்கிட்ட பொண்ணு இருக்கும்போது நீங்கள் வெளியில் போய் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிடிமானம் பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போ எங்களுக்கு அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் பொண்ணை கெட்டுவோம். இல்லை எங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, எங்களுக்கு நீங்கள் தான் கெட்டி வைக்கணும், நீங்கள் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடும்போது அவங்க சகையில் மாப்பிள்ளைக்காரவங்க நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கேட்டால், ஆமாம் நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு சம்மதம்
அப்படின்னு சொன்னாதே அந்த கல்யாணம் நடக்கும் வேற இடத்துல. ஓ, இப்போ வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்ல, என்னுடைய பொண்ணை நீங்க எங்க பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நடக்காது அங்க. நடக்காது. சரி, இவங்களும் பரவாயில்ல இப்போ கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாம். எல்லாரும் கேட்பாங்க, சபையில கேட்பாங்க, மாப்பிள்ளைக்காரங்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு சம்மதமா? எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னாடி வந்து அவங்கள உத்தரவாதம் கேட்டுதான் அந்த பொண்ணை மறுபடியும் அவங்களுக்கு நிச்சயம் பேசுவாங்க. இந்த ஊரினுடைய கட்டுப்பாடு வந்து எல்லா ஊர்களுக்கும் தெரியுமா? தெரியும். உங்க ஊர் பொண்ணுகளை வந்து பக்கத்து ஊருக்குள்ள கொடுக்கறது, இல்ல அங்கத்த பசங்களை இங்க எடுத்துக்கிறது, இல்ல அங்கத்த பொண்ணுகளை இங்க எடுத்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கா? எங்களுக்குள்ளேயே இப்ப நாங்க தேவர்னா தேவர்களுக்குள்ளேயே எங்களுக்குன்னு ஒரு கிளை இருக்கு. கிளைக்கு கிளை சம்மந்தம் பண்ண மாட்டோம். இப்ப வேற கிளை, இப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து வீரங்கலை, நான் வந்து அளவண்டங்கலை அப்படிங்கும்போது கிளை மாற்ற மாதிரி நாங்க பொண்ணு கொடுப்போம். அதாவது அந்த ஜாதிக்குள்ள மட்டும்தான், அந்த ஜாதியில குறிப்பா இந்த கிளைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள்ள மட்டும்தான் திருமணம் பண்ணிக்குவீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல பொண்ணு கேட்டாங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்ன கிளை அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே அதுதான் முத கேட்போம். கேட்டு அந்த கிளை வச்சுதான் நாங்க சம்மந்தம் பண்ணுவோம். காதல் திருமணம் அந்த மாதிரி பண்ணி போறாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் ஏத்துக்குவீங்களா? அப்படி காதல் திருமணம் மாதிரி எப்படி போறதுக்கு அப்படி அந்த மாதிரி ஏத்துக்கிறது இல்லை எங்கள்ல. அப்படி சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு அவங்களா அந்த மாதிரி போறது போயிடுறாங்க. அந்த மனசு சம்மந்தப்பட்டு நாங்க அப்படி எதுவும் நாங்க பண்ணி வச்சதில்லை இது நாள் வரைக்கும். நீங்களா ஒத்துக்கிட்டு பண்ணதில்லை, அவங்களா பண்ணி வெளியே போனா உண்டு. அவங்க குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நிறைய பேர் சேர்த்துக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம். இது நாள் வரைக்கும் இந்த சைடு அப்படி எதுவும் இல்லை. அந்த மாதிரி சேர்த்துக்கிறதுல இல்ல. ஓகே, அவங்கள அப்படி போனா அந்த மாதிரி பிள்ளை போனது இல்ல. ஓ, அந்த திருமணமும் பண்ணது இல்ல. பண்ணனது இல்ல. ஓ, சரி சரி, அந்த அளவுக்கு கட்டுப்பாடா வச்சிருக்கீங்க. ஆமா. இந்த ஊர்ல வந்து இந்த சொத்து பிரிச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. அது எப்படிங்க? சொத்து பிரிச்சுக்கிற மாட்டாங்கன்னா இப்ப கற்பனை தேவரையாவே இருக்காரு, அவருக்கு 4 பசங்க. அப்ப நீ இந்த இடத்துல நின்றுக்கோ, நீ இந்த இடத்துல நின்றுக்கன்னு கையை காமிச்சிட்டாங்கன்னா சரி இதை சொல்லிட்டாங்க, இதுலயே நம்ம நின்றுக்குருவோம், இதுலயே நம்ம எடுத்துக்குருவோம். இவங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நின்றுக்க, இந்த இடத்துல நின்றுக்கன்னு சொல்றாங்க, அதே நம்ம எடுத்துக்குருவோம் அப்படிங்கிறது அந்த நாளையில இருந்துச்சு. சொத்தாவோ பத்திரமாவோ அப்படிலாம் எழுதி கொடுக்கல. அப்படிலாம் இந்த இடம் உனக்கு, அந்த இடம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்துருவாங்க. வந்து வேலியெல்லாம் போடாமையே இது இந்த இடம் அப்படின்னு. இப்பயுமே வேலியெல்லாம் போடுறது இல்ல. வேலியெல்லாம் போட மாட்டோம். அவங்க கையை காமிச்ச இடத்துல கையை உழுதுக்குருவோம். பண்டிகைன்னா பொங்கலுக்கு மதுரையிலேருந்து மருமையமாக சமந்தாரம் எல்லாருமே வருவாங்க. வந்து இந்த பானை கட்டி உரி அடிக்கிறது பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நடக்குங்களா அது? ஓ, அப்போ இந்த ஊருக்காரங்க மட்டும் இல்லை, அந்த அங்கிருந்து உங்கள் பங்காளி எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது இங்கே தான் நடக்கும். ஆமாம், அங்கே தான் நடக்கும். சேர் போட்டி, இந்த தண்ணி அள்ளி ஊற்றுறது, சின்ன பசங்க அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் அடிச்சு ஊற்றுவாங்க, அந்த மாதிரிங்களா? அதெல்லாம் எல்லாம் விளையாடுவோம். இப்போ மாசி கல்லறி வருது எங்களுக்கு. பெருநாளி சாயிலுடி பக்கம் குலசாமி, கொக்காடி குருவியாடி அக்காடி அவத்தண்டை விளையாரபுரத்தி கோயில், அங்கே வந்து பங்காளி எல்லாருமே ஒன்று சேர்ந்து மாசி கலருக்கு போய் கடா வெட்டி நல்லா ஒற்றுமையாக சாமி கும்பிட்டுட்டு வருவோம். புரட்டாசி மாதம் எல்லப்புடாரி அம்மன் கோயில் இங்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் கலக்குளம் இருக்கமே அந்த இடத்துல இருக்குது. ஆம்பளைலாம் போய் சாமி கும்பிடுவாங்க, கடா வெட்டி. ஆம்பளைய மட்டுமே அந்த விருந்து கலந்துக்குவாங்களா? அது நிறைய நியூஸ்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி. ஆமா, ஆம்பளைய மட்டும்தான் போய் அந்த சாமி கும்பிடுவாங்க. பொம்பளை யாருமே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. கும்பிடுற சாமி என்ன சாமி? பெண் தெய்வம். பெண் தெய்வம். அது ஏன் அப்புறம் ஆண்கள் மட்டும் போறாங்க? அது அந்த நாளையில ஒரு கதை, பெரிய கதையா சொல்லுவாங்க. தெரியாது, பொம்பளைய வரக்கூடாது, வந்தா எதுனாலும் ஆயிரும், அதனால பொம்பளைய வரக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து யாரு? சாமி வந்தே சொல்லியிருக்காங்க. ஓ, அந்த சாமி ஆடி சொல்லுவாங்களா? அப்படிங்களா? ஆமா, அந்த மாதிரி யாருமே பொம்பளைய கிட்டத்தலையே வரக்கூடாது, ஆம்பளையதே நீ நினைச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி செம்பரி ஆடுதான் நிறையா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஊர்லயும் வசூல் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. முக்கியமான விவசாயம் வந்து நெல், பருத்தி, சோளம், உளுந்து இது போட்டு அதான் முக்கியமான விவசாயம். அது இல்லாம வந்து இந்த கறி எடுக்கிறாங்க பாத்தீங்களா? மூட்டை கறி மூட்டை போடுவாங்க, அது போடுவான். ஆனா உங்களுக்கு நெல்லுக்கு அப்புறம் அதிகமான இது வந்து இந்த மூட்டத்துலதான் வருமானம் இருக்கும் போல தெரியுது. மூட்டத்துல வருமானம் இருக்கு, ஆனா பாதி செலவு வரும், பாதி வருமானம் வரும். இப்ப வேலை வெட்டி இல்ல, அதான் வேலை, அந்த காட்டுக்குள்ள வெட்டி போட்டதுதான் வேலை. 6 மாசத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த வேலை தான். ஆடு மாடு இருந்தா ஆடு மாட்டை பாத்துக்குருவோம். இல்ல விறகு வெட்டுற வேலை இருக்கு, விறகு வெட்டுறத வந்து வெட்டி அதை ஆளை விட்டு வெட்டி மூட்டைஞ்சிட்டு அதுல வந்து முதல் லாபம் இருந்துச்சு. இப்போ வந்து லாபம் இல்லை, சம்பளங்கள் கூடிக்கிருச்சு. அதனால வந்து தனித்தனே ஏதோ செலவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிம்மா, உங்க ஊரை பத்தி
பேசவே மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு இருந்த நீங்கள் இப்போ எவ்வளோ அழகாக பேசியிருக்கீங்க தெரியுமா? உங்கள் மருமகளை விட சூப்பராக பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வரும்போது பாருங்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. சரி தம்பி. ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கிராமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்களோட பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். இந்த ஒத்த வீடு அப்படிங்கக்கூடிய கிராமத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பயணம் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த முதல் நாடு அப்படிங்கக்கூடிய அந்த கிராமத்தை சேருவோம். இந்த கிராமத்திலேருந்து எப்படி அந்த மக்கள் அந்த ஊருக்கு வந்தாங்க, அது அந்த கிராமம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஊரை பற்றினுடைய சுவாரஸ்யமான தகவல் அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு, அந்த ஊருடைய கலாச்சாரங்கள், இன்னும் அந்த ஜாதிக்குள்ளே திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நம்ம வந்து தெளிவாக கேட்டிருப்போம். அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அடுத்தது இன்னொரு சூப்பரான கிராமத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அடுத்த வீடியோவில். அந்த கிராமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊராக இருந்த ஒரு கிராமம். இப்போ அந்த கிராமத்தில் வெறும் 3 பெண்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஊரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஊரில் எப்படி அந்த 3 பெண்கள் மட்டும் தனியாக வாழ்கிறாங்க, அது ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, எப்படி அவங்களால வாழ முடியுது, ஆண் துணை இல்லாமல் எப்படி வாழ்கிறாங்க, வருமானத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான பல கேள்விகளோட அந்த மக்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திக்க போகிறோம். அந்த வித்தியாசமான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், உடனே அந்த வீடியோவை பார்க்க முடியும். அந்த மாதிரியான சுவாரஸ்யமான இடங்களை தேடி, சுவாரஸ்யமான கிராமங்களை தேடி, சுவாரஸ்யமான பழக்க வழக்கங்கள் கொண்ட மக்களை தேடி நமது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பை பாய்.